அவர் அனுக்கிரகங்கள் வாங்கினார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டு வருது. அது பொய்க்கூற்று கிடையாது. அகத்தியர் ஒரு யுகத்தில் இல்லை, எல்லா யுகங்கள்லையும் அகத்தியர் இருக்கார். அப்போ வந்து எண்ணிக்கையில்லாத அகத்திய கணங்கள் இருக்குது. இப்போ வந்து எல்லா இடங்களையும் இருக்குது. இப்போ சித்த சபையில் எடுத்தால் அகத்திய பெருமான் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அது மாதிரி ஒவ்வொரு யுகங்கள்லையும் அகத்திய பெருமான் இருக்கா. அகத்திய பெருமானை வந்து சந்தித்து இப்போ இந்த வருடங்களில் எப்படி இவர் இருந்தார்னா, ஏன்னா எந்த யுகத்துலேயும் வந்து அகத்திய பெருமான் வந்து ஆசி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் இருந்த காலம் இந்த காலம் தானே, அந்த காலத்துலேயும் அகத்தியர் இருக்கார் அப்படிங்க தான் சொல்லப்படுது. இப்போ சாட்சி சிவசபை, இங்கேருந்து அகத்திய பெருமான் அனுகிரகங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கார்ல, அது மாதிரி எல்லா சித்தர்களும் தொண்டு நிகழ்த்தியிருக்காங்க. எல்லைகள் விட்டு எல்லைகள் மாறி. ஆனால் அகத்தியரை பார்க்கறதுக்கு வேறு தேசங்களில் இருந்து வந்திருக்காங்க. அப்போ என்னையே கூட ஒரு தேசங்களில் அங்கே வெளி தேசத்தில் இருந்து இங்கே இறை தேடி வந்து அகத்தியரை சந்தித்ததா சொல்லப்படுது. புதிய மலையில் வந்து ஒரு ஜென்மத்தில் இப்படி நிகழ்வுகள்லாம் நிகழ்ந்துட்டு வரையில் அப்போ சித்த சபைக்கு இவ்வளோ பெரிய ஆற்றல் கொடுத்துருக்கு. இதுவரைக்கும் நிகழ்ந்த யுகம் கடந்த நிகழ்வுகள் இத்தனை நிகழ்ந்த யுகங்களில் எதுலேயும் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடக்கலைன்னு அகத்திய பெருமான் சித்தர்கள் தேவர்கள்லாம் சொல்லுதாங்க. நமக்கு வந்து அதை பார்த்தா என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெரியல. அவ்வளோ பெரிய விஷயங்கள், அதாவது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு சிவசபையோட வரலாறு இருக்குது, சிவசபையோட ஆற்றல் இருக்குது, சிவசபையோட சூட்சமாக இருக்குது. 11,000 யுகம்னு சொல்லுதாங்க. இப்படி ஆற்றலை வச்சுக்கிட்டு இறைவனே வந்து தொண்டாற்றக்கூடிய இடம் வந்துன்னு சொல்லுதாங்க. அகத்தியனே பெருமான் வந்து ஆசைப்பட்டு ஆசானாக இருக்கக்கூடிய இடம்னு சொல்லுதாங்க. என்ன திருமுருகன் வந்து இங்கே இருந்து யுகத்தை மாற்றதுக்கு உட்காண்ட தலம்னு சொல்லுதாங்க. கல்கி அவதாரமே வந்து எடுக்க வேண்டான்னு சொன்ன உடனே பரந்தாமன் கேட்டுக்கிட்ட நிலைன்னு சொல்லுவாங்க இந்த சபையோட ஆற்றலை. அதனால் அவதாரத்தையே கொடுத்துட்டார் அவர், நீங்கள் வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டாரு. அப்போ எப்படி இடமா இருக்கும், எப்படி தலமாக இருக்கும். அவர் எடுத்த அவதாரங்களையெல்லாம் இங்கே பணி செய்ய அமர்த்திட்டார். இதெல்லாம் பார்க்கையில் நமக்கு வியப்புக்கு மேல் வியப்பாக இருக்குது. என்ன சித்தர்கள் லேசாக சொல்லிடுறாங்க, ஆனால் அதை தாங்கிக்கொள்ள முடியாத அளவுக்கு நம்ம என்ன நம்ம வந்து இந்த மாற்று யுகத்தில் இருக்கிற மானிடர்கள் தானே. இறையோட சத்தம் கேட்காதா, இறையோட தரிசனம் கிடைக்காதா, இறையோட ஒரு சின்ன ஒரு திருமுகத்தை ஒரு முறம் காமின்னு கனிவான பார்வை என் பக்கம் திருப்பு அப்படின்னு எத்தனை வேண்டி நிற்காங்க யோகிகள் மகான்கள்லாம். ஒரு தடவை சிவபெருமானை பார்த்ததுக்கே என்ன அலறதாங்க. வாழ்க்கை ஃபுல்லாக அதை வச்சே ஓட்டிடுறாங்க. தரிசனம் பார்க்காம எத்தனையோ சித்தர்கள், சிவ தரிசனம் பார்க்காம எத்தனையோ ஞாகினிகள் மகான்கள்லாம் வந்து வலம் வந்திருக்காங்க. ஆனால் இங்கே சிவசபையில் சாதாரணமாக இறைவன் வந்து தரிசனம் கொடுக்காரு. இப்படிலாம் அங்கே வினை சுமந்த மாந்தர்களுக்கு எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், எல்லா தவறு நிலைகளையும் செஞ்ச குற்றங்களை உணராத நிலையில் உள்ள மாந்தர்களுக்கும் கூட இங்கே சிவசபையில் வந்து கொஞ்சம் இருந்து சரணாகதி அடையாதவங்களுக்கு கூட இங்கே காட்சிகள் வந்தன்னைக்கே கொடுக்காங்கன்னா அது என்ன சொல்ல முடியும் அவங்களோட அனுக்கிரகத்தை. அப்படி விஷயங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய ஆற்றல் இந்த சபை வச்சுக்கிட்டு யுகமாற்றத்துக்காக கொடுக்கப்பட்ட சபைங்கிறதுனால சபை இடம் பெயருது. அதாவது இடம் பெயர்ந்து சபை அமைக்கி, ஒவ்வொரு எல்லைகள்லையும் சபை அமைக்கி, இன்னும் வெளி தேசங்கள்லையும் சபை அமைக்க போகுது. அப்படி பிரதான காரியங்கள் இருக்கிறதுனால, பிரதான பயண வழிகள் இருப்பதனால இங்கே வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, அதுக்காக இந்த பூஜைகள் இங்கே நடக்காமல் இல்லை. நீங்கள் இங்கே வந்தாலே போதும், பல பூஜைகளை கண்ட புண்ணியத்தை பார்க்கலாம். சித்தனோட தரிசனமாக சொல்லப்படுது. ஏன்னா யுகம் அறியணும்னா சித்தனோட அந்த ஆற்றல் உலகத்துக்கு தெரியணும். சித்தனோட கொள்கைன்னா அதான் சிவசபையோட கொள்கை, அதான் இறைவனோட கொள்கை, அதான் இறை சூட்சமம். இங்கே நீங்கள் மாறுங்க அப்படிங்க தான். இங்கே பிரபஞ்சம் பிரபஞ்சத்துக்கு கொடுங்க, 4 பேரை நீங்கள் மாற்றுங்க அப்படிங்கிற முழக்கங்கள் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் உன்னதமான பணியில் நீங்களும் வந்து இன்னும் இணைய போகிறீங்க. எல்லா இடங்களில் நீங்கள் எங்கே பெங்களூரில் தானே இருக்குது, அங்கேயும் சபை வரப்போகுது. இங்கே நான் அமெரிக்காவில் இருக்கேன், நீ அந்த நாட்டில் இருக்கேன், இந்த நாட்டில் இருக்கேன்னா அங்கேயும் கிளை சபை வரப்போகுது. நீங்கள் அங்கேயே சபையை தரிசனம் பண்ணலாம். நீங்களே சபையாக மாறக்கூடிய சூட்சமோ. ஏன்னா இவ்வளோ பணியை செய்யணும்னா ஒரு ஆளை செய்ய முடியாது. சித்தர்களோட ஆற்றல், சிவத்தோட ஆற்றல்
அவதார நிலைகளோட ஆற்றலாம் சபையில் இருந்தாலும் கூட அதை இயல்பில் செயல்படுறதுக்கு உண்டான தொண்டர்கள், சீடர்கள், பக்தர்கள், நெறியாளர்கள் எல்லாருமே வரணும் சபைக்கு. அதனால் அவங்களுக்கு பயிற்சி வைக்கக்கூடிய பயிற்சி கூடமாக தான் இருக்குது. எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கள வினை அகற்றி அதில் யார் சீடர்களாக இங்கே வாராங்களோ, ஆசான்களாக வர்றதுக்குள்ள தகுதியானவங்களோ அவங்களாம் தேர்ந்து எடுக்கக்கூடிய அற்புதமான எல்லையாக தான் இந்த எல்லையை வடிவமைச்சிருக்காங்க. எல்லாரையும் தேர்ந்தெடுத்து அவங்கள் மூலமாக பணி செய்ய போகுது. அந்த அற்புதமான பணி இறைவனே அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுது. இறைவனே தான் எல்லாம் வழிநடத்த சபையாக சொல்லப்படுது. பிரபஞ்சமே உட்கார்ந்து பணியாற்றக்கூடிய சபையாக சொல்லப்படுது. இந்த ஒரு எல்லையிலிருந்து இந்த ஒரு கூடத்துக்குள்ளே சச்சங்கம் போக்க, சாப்பிட, இந்த பூஜைகள் செய்ய, இந்த விஷயங்களெல்லாம் தாண்டி பிரபஞ்சத்தை ஃபுல்லாக ஆட்கொள்ளக்கூடிய அற்புதமான நிகழ்வு, உயர்வான நிகழ்வு நடக்கிறதுனால உங்கள் வீடே பூஜை கூடமாக மாறப்போகுது. நீங்கள் ஓம் அகத்தீசாய நமக சிவமகா வாழை தேவாய நமகன்னு 2 சத்தம் தான் விட போகிறீங்க, 2 நாமம் தான் சொல்ல போகிறீங்க. பிரபஞ்சமே உங்கள் வீட்டில் சித்த சபையே உங்கள் வீட்டில் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையே உங்கள் வீட்டில் உட்காந்துருது. அப்போ இவ்வளோ பெரிய நிகழ்வுகள் நடக்கையில் உங்களுக்கு உங்கள் வீடே சபையாகும், நீங்கள் போகிற இடங்களும் சபையாகும். நான் பிற்காலங்களில் இவ்வளோ உயர்வான சீடர்கள் எல்லாராடையும் வணங்கப்படுவாங்கன்னு அகத்திய பெருமான் சொல்லுதார். அதனால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்க. சபை எங்கேயும் போகாது. சூட்சமத்தில் பூஜை நடந்துக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு நீங்கள்லாம் நீங்களே பூஜை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலாக சிவசபையில் அகத்திய பெருமான் வணங்கி மகிழ்வார். கிளை சபைகளெல்லாம் இங்கே பூஜை செய்ய போகுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி, எப்பவும் நீங்கள் எதுவும் கேட்கணுமா? வாங்க வாங்க வாங்க. எல்லா நேரங்கள்லையும் பூஜை நடக்காட்டாலும் ஒரு குதூகலம் இருக்கும். இங்கே எப்போ பார்த்தாலும் இங்கே கூட்டங்கள் கூடிக்கிட்டே இருக்கும். இந்த எல்லையில் எல்லாரும் சொற்பொழிகள் நடந்துக்கிட்டு இருக்கும். அங்கங்கே கட்டட வளாகங்கள்லாம் இங்கே ரொம்ப வரப்போகுது. அன்னதானங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் இங்கே அன்னதானங்கள் நடக்க போகுது. இங்கே பெரிய பெரிய டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டெல்லாம் வரப்போகுது. இங்கே அது அந்த அந்த மருத்துவ படிப்பு உண்டான மையங்கள்லாம் இங்கே வரப்போகுது. சேவை மையங்கள் வரப்போகுது. தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய நிலைகள் இங்கே வரப்போகுது. பிரபஞ்சத்தையே ஆட்சி பண்ணக்கூடிய இடம்னா இந்த இடம் எப்படி மாறும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. பிற்காலங்களில் இங்கே அது ஒரு புண்ணிய பூமியாக எதிர்காலத்தில், இப்போவுமே புண்ணிய பூமி தான், அது புண்ணிய பூமியாக உலகத்தில் எல்லா எல்லைகளையும் உள்ளவங்க இந்த மண்ணை மிதிச்சுட்டு போனால் போதும். இப்போல்லாம் போயிட்டு வராங்கல்ல, அங்கே போயிட்டு வரோம், புனித பயணம் போயிட்டு வரோம், இங்கே புனித பயணம் போயிட்டு வரோன்னு இங்கே எல்லோரும் காலை வச்சுட்டு மண்ணை தூக்கி திருநீர் அணிஞ்சிட்டு போகக்கூடிய ஒரு நிலைகள்லாம் வரப்போகுதான். அதனால் அது இப்போமே சீக்கிரமாக வரப்போகுதுன்னு சொல்லுதாங்க. ஏன்னா அதனால் எல்லாம் மகிழ்ச்சியோடு அந்த அந்த நிலையை ஏற்றுக்கிடும். நீங்கள் பூஜை குறைஞ்சிருச்சின்னு நினைக்க வேண்டாம். பின்னாளுக்குள்ள நித்திய பூஜைகள் அதுவானைக்கு நிகழ்ந்துக்கிட்டு இருக்கும். சித்தன் சீடர்கள்லாம் நீங்களாம் எங்கெல்லாம் பயணப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அகத்திய பெருமான் இப்போதைக்கு நான் பண்ணிக்கிட்டு தான் பூஜையை சூட்சமத்தில்னு சொல்லுதாங்க. இப்போ பூஜை நடக்காமல் இருக்காது, அகத்திய பெருமான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி வந்த கணங்களை வரவேற்கக்கூடிய விஷயங்கள் அகத்திய பெருமான், ஒரு அகத்திய பெருமான் இல்லை, ஒரு அகத்திய பெருமான் சுவடித இடத்துல வச்சு அந்த நிகழ்வையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேங்க. ஏன்னா யுகம் மாறணும் இல்லை. இங்கே இங்கே இருந்துக்கிட்டே உள்ள மக்களை மாற்றிக்கிட்டே இருக்கிறது, பல எல்லைகளையும் விரிவுபடுத்தணும். இந்த அங்கங்கே இருந்து ஹெலிகாப்டரில் விதையெல்லாம் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது விமானங்களில் நல்ல விஷயங்கள்லாம் தூவுதாங்கல்ல உலகம் ஃபுல்லாக. அது மாதிரி நல்ல விஷயங்களை எல்லா எல்லைகளையும் கப்பல் வழியாகவும், வான ஊர்திகள் வழியாகவும், நடைப்பயணம் வழியாகவும், இந்த மகிழுந்துகள் வழியாகவும், யாத்திரைகள் மூலமாகவும் பிற்காலங்களில் சிவசபையோட ஆற்றலை வெளியில் ஒண்டி பரப்பக்கூடிய சீடர்கள் வரப்போகிறாங்க. ஒவ்வொரு தலங்கள்லையும் சொல்லி கிளைச்சபைகளே ஏகப்பட்ட இடங்களில் பரப்பக்கூடிய நிலைகள் உருவாக போகுது. இறைநூல் தாங்கும் சீடர்கள் உலகம் முழுதும் விதைக்கப்பட இருக்காங்க அப்படின்னு சொல்லி, இது மாதிரி ஒரு பிரம்மாண்டம் இதுவரைக்கும் எந்த மகான்களும் யோகிகளும் ஞானிகளும் அமைக்காத அளவுக்கு பிரம்மாண்டம் இங்கே. ஏன்னா இறைவனே சித்தனா உதிச்ச சமம், சிவசூட்சமாக நிகழக்கூடிய இடம். அகத்திய பெருமான் தலைமை ஏற்று ஆசானாக இருந்து சிவமாக இருந்து பிரபஞ்சமாக இருந்து வழி நடத்தக்கூடிய விஷயங்கள், லேசுப்பட்ட விஷயங்கள் கிடையாது. இறை அவதாரங்கள் நிகழ்ந்துட்டாலும் கூட சாட்சிகளோட, இறை காட்சிகளோட, இறை ஆளுமையோட, இறை அமர் தலமாக, இறை உதித்த தலமாக
11,000 யுகம் புண்ணியம் வெளியே எடுத்த தலமாக, எத்தனையோ நிகழ்வுகள் வந்து ஒரு அவதாரத்தை தடுத்த தலமாக, அவதாரத்தை வாங்கி வச்சிருந்து அதை நூலாக பயன்படுத்தக்கூடிய தலமாக இருக்கின்ற அற்புதமான தலம் வந்து எப்படி நடக்கணுமோ அதை சித்தர்கள் வடிவமைப்பாங்க. நம்ம கூட சேர்ந்து பயணப்பட தான் நம்மளோட வேலை. அவங்க கையை காட்டினா நம்ம போக வேண்டியது, அவங்க கண்ணை காட்டினா நம்ம செய்ய வேண்டியது. அந்த நிலையில் சபை இருக்க போகுது பிற்காலங்களில். இப்போ இருக்கிற சீடர்கள்லாம் பெரிய அளவில் வந்து உயர்வாக பேசப்பட இருக்காங்க. நடந்த சீடர்கள் நடந்த திருவடி மண்ணை எடுத்து பூசி ஆட்கள் வந்து மகிழ்வாங்களாம். அப்படி நிகழ்வெல்லாம் இருக்க போகுது. எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சபையாக இருக்குது. என்ன மார்க்கத்தில் உள்ளவங்களும் ஏற்றுக்கொடுக்க. ஏன்னா அன்பு மட்டும்தான் அப்படின்னா இறைவன் அப்படின்னு உயர்ந்த கொள்கையை எல்லா ஜீவராசிகளுக்கும் மேலேயும் நீங்கள் வந்து அன்பு வைங்க, கருணை வடிவங்க. ஏன்னா அது இறை ரூபந்தான், இறைவன் தான் ஜீவராசிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சபை இது. நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது கிடைக்குங்கிறத ஆணித்தரமாக அடித்து சொல்லக்கூடிய நிலை இது. மாறுனாத்தான் மாறும் அப்படின்னு சொல்லக்கூடியது, நீ மாறு அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து நீ தான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இது. அங்கே இங்கே தேட வேண்டாம், உனக்குள்ளே தேடு, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை அப்படிங்கிற உயர்வான விஷயங்களெல்லாம் முன்னிறுத்தி சபை நடைபோட போகுது அப்படிங்கிறத சொல்லி, எந்த சீடரும் இந்த அற்புதமான நிலைகள் வந்து பெருகத்தான் போகுதே தவிர பூஜைகள் குறைக்க போகுதுன்னா ஆற்றல்கள் வந்து விதைக்க போகுதுன்னு அர்த்தம். இங்கே வந்து குறைச்சி வேறு வெளி தேசங்களில், வெளி எல்லைகளில், வெளி மாவட்டங்களில், மாநிலங்களில் எல்லாம் வேற்றுமொழி பேசக்கூடிய இடங்கள்ல எல்லாம் கூட சபை ஆட்சி பண்ண போகுது அப்படிங்கிற அற்புதமான நிலையை அகத்திய பெருமான் திருவடியிலே இருந்து சொல்லி எல்லாரையும் மகிழ்விப்போம் இன்னைக்கு. அப்படிங்கிறதுனால என்ன சூட்சமங்கள் எப்பவுமே இருக்குது, நம்ம வாயிலிருந்து வரது பூரா நடக்க போகுது சபையில் அப்படிங்கிறத சொல்லி இந்த அம்மா எதாவது கேட்கணுன்னு இருக்குது அகத்திய பெருமான்.